12th standard chapter 3 theory of equations சமன்பாட்டியல். இந்த சாப்டர் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். The function p defined by p of x equal to a in x power n plus a n minus 1 x power n minus 1 plus etc plus a1x plus a0 is called polynomial function. The equation a in x power n plus a n minus 1 x power n minus 1 plus etc plus a1x plus a0 equal to 0 is called polynomial equations. இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் வரும். எக்ஸ்ன்ற வேரியபிள் தான் வருது பாருங்க, வேறு எதுவும் வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ஒரு வேரியபிள் மட்டும்தான் வரணும். அடுத்து வந்து அந்த டிகிரி வந்து n இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜராக கண்டிப்பாக இருக்கணும். இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த இது வந்து நமக்கு டிகிரி எண்ணில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், வியட்டாஸ் ஃபார்முலா பயன்படுத்தி டிகிரி 2 பாலினாமியல் ஈக்குவேஷன், டிகிரி 3 அதே மாதிரி ஹையர் டிகிரிஸ் வரைக்கும் நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இருபடி சமன்பாட்டிற்கான வியட்டாவின் சூத்திரங்கள். வியட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. அப்போ கண்டிப்பாக டிகிரி வந்து 2 தான். அப்போ ரூட்ஸ் கண்டிப்பாக ரெண்டு ரூட்ஸ் தான் இருக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ஆல்ஃபான்னு ஒரு ரூட்டும் பீட்டான்னு இன்னொரு ரூட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ரூட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சமேஷன் 1 கிடைக்கும். சம் ஆஃப் த ரூட்ஸ் சமேஷன் 1 என்னென்னு நம்ம எடுத்துக்க போகிறோம், சமேஷன் 1 அப்படின்னா என்னென்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுதான் சமேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சமேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ். என்ன ரூட்ஸ், 2 3 எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அந்த ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சமேஷன் 2 அப்படின்னா என்ன செய்ய போறோம்னா, இருக்க ரூட்ஸை வந்து நம்ம ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ரெண்டு ரூட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். நம்மளுக்கு இருக்கிறது 2 ரூட் தான். அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 டைம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு தான் கிடைக்கும். ஸோ இது வந்து சமேஷன் 2. ரெண்டா ரூட்டை வந்து ரெண்டா எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் சமேஷன் 2. இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ரூட்ஸ்ன்றதுனால ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, பி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் பி பை ஏக்கு சமம். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எதுக்கு சமம்னா மைனஸ் பி பை ஏக்கு சமம். இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எதுக்கு சமம்னா அடுத்தது சி பை ஏ இதுக்கு சமம், இந்த வேல்யூக்கு சமம். இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். நல்லா கவனிங்க, இது டிகிரி 2 அப்படின்றனால நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ டிகிரி 2ன்றனால நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சமேஷன் 1 இன்ட்டு எக்ஸ், அடுத்த டிகிரிக்கு ஒரு டிகிரி குறைச்சிக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் 2 ஈக்குவல் டு 0. எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன டிகிரி தேவையோ அந்த டிகிரியை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ முப்படி மூலங்கள் அப்படின்னா எக்ஸ் கியூப், இருபடி சமன்பாடுனால எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்து வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் சைனில் ஸ்டார்ட் பண்ணுங்க, சமேஷன் 1. இப்போ டிகிரி 2னா ஒரு டிகிரி குறைச்சிக்கோங்க எக்ஸ், அடுத்து வந்து ப்ளஸ் சைன் சமேஷன் 2. இங்கே அடுத்து ஒரு டிகிரி குறைச்சா எக்ஸ் பவர் 0, எக்ஸ் பவர் 0 வேல்யூ 1, அதனால போட தேவையில்லை, அதனால விட்டுட்டோம். இதே மாதிரி தான் அடுத்து 3rd டிகிரி 4th டிகிரிக்கு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் தான் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம கிடைச்சதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சமேஷன் 1 சமேஷன் 2 இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சமேஷன் 1 என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சமேஷன் 2 என்னது, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். வியட்டாஸ் ஃபார்முலா பயன்படுத்தி நமக்கு கிடைச்ச குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நமக்கு ரெண்டு ரூட்ஸ், 2 டிகிரினா ரெண்டு ரூட்ஸ் ஆல்ஃபா கமா பீட்டா. சமேஷன் 1 அப்படின்றது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ், அவ்வளோதான். சமேஷன் 2னா அது வந்து ரெண்டு ரூட்டாக எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே வந்து இருக்கிறது 2 நாள், நம்மளுக்கு 1 டைம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா.
இது வந்து எதுக்கு சமம்னா மைனஸ் பி பை ஏக்கு சமம். இது வந்து சி பை ஏ. அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி போயிட்டே இருக்கணும். ஸோ மைனஸ் பி பை ஏ சி பை ஏ. அடுத்து ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்மா 2 ஈக்குவல் டு 0. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அடுத்து டிகிரி 3க்கு நம்ம பார்க்கலாம். டிகிரி 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி தான் டிகிரி 2 வந்து ஈஸி. ஆனால் என்னடா இவ்வளோ ஈஸியானது போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் பேசிக். அதை வச்சு நம்ம எத்தனை டிகிரினாலும் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதை கவனிச்சு அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே அடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் இதுக்கு ரூட்ஸ் என்ன இருக்கும்? டிகிரி 3ன்றனால கண்டிப்பாக ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸ் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற 3 ரூட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல் சமேஷன் 1 ஃபார்ம் பண்ணலாம். சமேஷன் 1 எப்படி இருக்கும்? என்ன சொல்லியிருக்கேன்? சமேஷன் 1னா சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சமேஷன் 2 அது எப்படி இருக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு ரூட்ஸாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ரெண்டு ரூட்ஸா அப்படின்றப்ப இப்படி தான் நம்ம எடுக்கணும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபாவையும் காமாவையும் அப்புறம் பீட்டாவையும் காமாவையும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஆல்ஃபாவையும் காமாவையும் அடுத்து பீட்டாவையும் காமா. இதுதான் சமேஷன் 2. ரெண்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சமேஷன் 3 சமேஷன் 3னா அதே தான் 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 3 எடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா காமா நம்ம ஒரு தடவை தான் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து நம்மளுக்கு வராது. ஏன்னா மொத்தமே 3 ரூட்ஸ் தான். அப்போ 1 டைம் தான் வரும். அப்போ சமேஷன் 3னா என்னது? 3 ரூட்ஸை எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சமேஷன் 2னா ரெண்டாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். சமேஷன் 1னா ஒன்று தான். இல்லைன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் அவ்வளோதான். இதுதான் சமேஷன் 3. ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து இது எதுக்கு சமம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இது திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சமேஷன் 1 எதுக்கு சமம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா வந்து எதுக்கு சமம்னா மைனஸ் பி பை ஏ. போன சம் போட்ட மாதிரியே தான். அடுத்து பாசிட்டிவ் சி பை ஏ. அடுத்து திரும்பி நெகட்டிவ் மைனஸ் டி பை ஏ. இதுக்கு சமம். நம்ம வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 3 டிகிரி 3னால எக்ஸ் கியூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. சமேஷன் 1 டிகிரி ஒரு டிகிரி குறைச்சிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2 ஒரு டிகிரி குறைச்சிக்கோங்க எக்ஸு மைனஸ் சமேஷன் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் 1 என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் 2ன்றது என்னது? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சமேஷன் 3 என்னது? ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன். அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3. அடுத்து நம்ம 4th டிகிரிக்கும் பார்த்துடலாம். பாருங்க Vieta's formula for polynomial equation of degree 4. இப்போ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்போ ஒரு தடவை நீங்கள் ஃபார்ம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அடுத்து எத்தனை டிகிரிக்கு வேணால் நீங்களா ஃபார்ம் பண்ணலாம். இப்போ a இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. ஸோ 4 ரூட்ஸ் டிகிரி 4னா 4 ரூட்ஸ் என்னென்ன? ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா. ஸோ 4 ரூட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சமேஷன் 1 எப்படி ஃபார்ம் பண்ணணும்? சம் ஆஃப் த ரூட்ஸ் தான். ஒன்றுன்னா அப்படியே ஆட் பண்ணுறது தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். சமேஷன் 2னா என்னது? ரெண்டு ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ நல்லா கவனமாக பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா வரிசையாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா. ஆல்ஃபாவை வச்சு நான் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஆல்ஃபாவை வச்சு இதையும் அடுத்து வந்து பீட்டா வச்சு பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. அடுத்து மீதி இருக்க ஒன்று தான் காமாவும் டெல்டா தான். ஸோ காமா இன்ட்டு டெல்டா. ஸோ 6 டைம்ஸ் வரும்.
இது வந்து சமேசன் 2. சமேசன் 3 அப்படின்னா என்னது? 3 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதுதான் சமேசன் 3. இல்லைன்னா நீங்கள் சிக்மா 3 கூட சொல்லிக்கலாம். இப்போ 3 3ன்றப்ப ஆல்ஃபா பீட்டா காமா ஒன் டைம், அப்புறம் ஆல்ஃபா பீட்டா டெல்டா, அடுத்து பீட்டா காமா டெல்டா, அடுத்து பீட்டா விட்டுட்டு ஆல்ஃபா காமா டெல்டா. ஸோ இந்த மாதிரி 4 டைம்ஸ் வரும். இது வந்து சமேசன் 3. இப்போ சமேசன் 4 டிகிரி 4னால 4 வரைக்கும் வரும்னு வச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 4 ரூட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். 4 ரூட்ஸ்ன்றப்ப நமக்கு ஒன் டைம் தான் வரும். ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்ட்டு ஒன் டைம் தான் வரும். ஸோ இதோட தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக போக முடியாது. ஏன்னா நமக்கு மொத்தமே 4 ரூட்ஸ் தான் இருக்குது. இப்போ இதோட தான் ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்து செமசன் 5னா 5 மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். அடுத்து நமக்கு வந்து 5 ரூட்ஸ் இல்லை, 4 ரூட்ஸ் தான் இருக்குது. அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. இப்போ இது எதுக்கு சமம் நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அடுத்து வந்து பாசிட்டிவ் சி பை ஏ, அடுத்து வந்து மைனஸ் டி பை ஏ, அடுத்து இ பை ஏ. இதுக்கு சம் முடிஞ்சு. இப்போ ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். பாலினாமியல் டிகிரி 4னால எக்ஸ் பவர் 4ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் சமேசன் 1 எக்ஸ் கியூப் plus summation 2 x squared minus summation 3 x plus summation 4 equal to 0. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சு. இப்போ எக்ஸ் பவர் 4 சமேசன் 1 என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இன்ட்டு எக்ஸ் கியூப். அடுத்து என்னது? ப்ளஸ் சமேசன் 2 என்னது? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இது வந்து இன்ட்டு எக்ஸ் கியூப். இது வந்து நம்மளுக்கு என்னது? சமேசன் 2. அடுத்து சமேசன் 3 அது வந்து மைனஸ் சமேசன் 3 வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா plus beta gamma delta plus alpha gamma delta into x. அடுத்து லாஸ்ட் summation 4 alpha beta gamma delta equal to 0. நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே நம்ம ஜஸ்ட் அப்படி ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் 1 by 1 இதே மாதிரி டிகிரி ஹையஸ்ட் டிகிரி எவ்வளோ நாளும் இதே தான் நம்ம ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலா மட்டும் நம்ம ரீகால் பண்ணிட்டு இதை முடிச்சுக்கலாம். என்னன்னா இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஷார்ட்டை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஆல்ஃபா இந்த ஸ்கொயரை இங்கே மறந்துடுங்க. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டாங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் அடுத்து 2 இன்ட்டு சமேசன் 2. இப்போ 2 ரூட்ஸ் அண்ட் சமேசன் 2ல நமக்கு 2 ரூட்ஸ் என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மட்டும்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோம்ல, அதுதான் சமேசன் 2. அப்போ இதே தான். இது சப்போஸ் இப்போ 2 ரூட்னா ஈஸியாக போட்டாங்க. இப்போ 3 ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் கண்டுபிடி அப்படின்னாங்கன்னா அதே மாதிரி ஸ்கொயரை மறந்துடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா போட்டுட்டு ஹோல் ஸ்கொயரை போட்டுருங்க. அதே மாதிரி மைனஸ் போட்டு 2 இன்ட்டு இங்கே சமேசன் 2ல என்ன வரும்? நம்மளுக்கு 2 மல்டிபிள் ஆட் பண்ணுறது என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா வரும். இதுதான் இதுக்குரிய ஐடென்டிட்டி. அடுத்து 4 ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இப்படி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுவோம்? அதே மாதிரி தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு சமேசன் 2 என்ன போடுவோம்? 2 மல்டிபிள் அதே தான். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. ஸோ இவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த 3 ஐடென்டிட்டிஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா
முத பார்த்த ஒவ்வொரு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.1 எக்ஸைஸ் ரிலேட்டடான சம்மு எக்ஸைஸ் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.